வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் இன் ஒன் சீரீஸில் நம்ம இன்றைக்கி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் என்ன டாபிக் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ அந்த டாபிக் பற்றி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போன கிளாஸில் இந்த ஃப்ளூயிட்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் டென்சிட்டினா வந்து என்ன, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன, வெயிட் டென்சிட்டினா வந்து என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோடையும் எம்சிக்யூஸோடையும் சம்ஸோடையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த லிக்விட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லிக்விடோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ இந்த லிக்விட் ஆர் வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, விஸ்காசிட்டி, வேப்பர் ப்ரெஷர், கொஹிஷன், அட்ஹர்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன், கேப்லாரிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து எதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ளூயிட்ஸ் ஆர் வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ அதை நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிக்விடோட ஆர் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, டென்சிட்டி அண்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கரெக்டு, விஸ்காசிட்டி அண்ட் வேப்பர் ப்ரெஷர் வந்து கரெக்டு, சர்ஃபேஸ் டென்ஷன், கேப்லாரிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி வந்து கரெக்டு. ஸோ இப்போ மூணுமே வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the mass per unit volume of a liquid at a standard temperature and pressure is called as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ ஒரு லிக்விடோட மாஸ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா, இந்த லிக்விடோட மாஸ் பெர் யூனிட் வால்யூம் அதை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா, மாஸ், அந்த லிக்விடோட மாஸ் பெர் அதோட யூனிட் வால்யூம் ஆர் வால்யூம். ஸோ அப்போ அந்த லிக்விடோட மாஸ் டிவைட் பை அதோட லிக்விடோட வால்யூம். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் வச்சு அந்த ஃப்ளூயிடுக்கு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த டேர்ம் தான் என்ன டினோட் பண்ணுறோன்னா, டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ டென்சிட்டியை வந்து என்ன மாதிரி சிம்பிளில் வந்து சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, ரோ அப்படின்ற இந்த சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டென்சிட்டி, ஸோ அந்த டென்சிட்டியை வந்து அதோட யூனிட், ஸோ டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா, கேஜி பெர் மீட்டர் கியூப். ஸோ அப்போ மாஸ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு m/v. அப்போ மாஸ் ஆஃப் லிக்விட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் லிக்விட். ஸோ அதான் வந்து மாஸ் டென்சிட்டியோட ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த டேர்ம் டென்சிட்டியை வேறு நேமில் எப்படிலாம் நம்ம சொல்லலாம்னு பார்த்தோன்னா, மாஸ் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ டென்சிட்டினாலும் மாஸ் டென்சிட்டினாலும் ஸ்பெசிஃபிக் மாஸ்னாலும் எல்லாமே வந்து ஒரே டேர்ம் தான் டினோட் பண்ணணும். அது மாஸ் பை வால்யூம் அப்படின்ற இது டென்சிட்டியை. ஸோ இதான் வந்து இந்த டென்சிட்டியோட ஃபார்முலா. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 1000 kg per meter cube. டென்சிட்டி ஆஃப் சி வாட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 1025 kg per meter cube. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 13,600 kg per meter cube. டென்சிட்டி ஆஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 1.225 kg per meter cube. ஸோ இதான் வந்து ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இந்த மாதிரியான டென்சிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப், ஸோ வாட்டரோட டென்சிட்டி வந்து எப்போ எந்த டெம்பரேச்சரில் மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, at 4 degree Celsius தான் இந்த வாட்டரோட டென்சிட்டி வந்து மேக்ஸிமமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டென்சிட்டி, இந்த லிக்விடோட டென்சிட்டி வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் இந்த கேஸோட டென்சிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த டெம்பரேச்சரை பொறுத்தும் ப்ரெஷரை பொறுத்தும் வந்து வேரி ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அப்போ லிக்விடோட டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாகவே வந்திருக்கும். கேஸோட டென்சிட்டி தான் வந்து டெம்பரேச்சரை பொறுத்தும் ப்ரெஷரை பொறுத்தும் வந்து வேரியேஷன் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இப்போ கேஸில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டென்சிட்டி எப்போ வந்து இந்த கேஸோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கேஸோட டென்சிட்டி வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸோட டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இந்த கேஸோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக கேஸோட டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா, ஸோ அதே மாதிரி கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபில் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1. ஸோ இதுதான் வந்து இந்த டென்சிட்டியோட முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்த லிக்விடோட மாஸ் பெர் யூனிட் வால்யூமை நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the weight per unit volume at the standard temperature and pressure is called as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த லிக்விடோட வெயிட் அது பெர் யூனிட் வால்யூம். ஸோ வெயிட் டிவைட் பை யூனிட் வால்யூம், அது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ வெயிட் டென்சிட்டி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த லிக்விடோட வெயிட்டு
பெர் வால்யூம், அதாவது வெயிட் டிவைட் பை வால்யூம், அது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வெயிட் டென்சிட்டியை எந்த சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூன்ற சிம்பிள் இல்லைனா வந்து காமான்ற சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ வெயிட் டென்சிட்டியை நம்ம வேறு நேமில் எப்படி சொல்லலாம்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் W ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட், அதாவது வெயிட் பை வால்யூம் தானே. ஸோ அப்போ வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். அப்போ W வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா fluid mass density rho into acceleration due to gravity g. ஸோ அப்போ இதோட இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட ஃபார்முலா இதுதான், W equal to rho into g, fluid mass density into acceleration due to gravity. ஸோ இதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட ஃபார்முலா. ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட SI யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் இல்லைனா வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர், ஸோ SI யூனிட்டில் இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டருக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா W ஈக்குவல் டு 9.81 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப், இல்லைனா 9.81 into 1000 வந்து போட்டு அதை வந்து 9810 நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் வந்து சொல்வோம். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் இந்த வேல்யூவில் வந்து சொல்லணும் இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரை. கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் வந்து சொல்கிறோன்னா 9.81 வந்து சொல்லணும். அது வந்து அந்த யூனிட்டை பொறுத்து நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து வேரி ஆகும். ஸோ அதை கவனமாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் SI யூனிட்டோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து இந்த ரெண்டு யூனிட்டில் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட MKS யூனிட் என்ன பார்த்தோன்னா kg பெர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர், CGS யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா M1 L-2 T-2. ஸோ இதுதான் வந்து இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா, இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாமில் வந்து இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். SI யூனிட்டில் என்ன யூனிட், அதே மாதிரி MKS யூனிட் என்ன, CGS யூனிட் என்ன, இதையும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போலாம் கொஷின் வந்து கேட்குறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, இல்லைனா வந்து வெயிட் டென்சிட்டினா வந்து என்ன அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிக்விட் ஆர் ஃப்ளூயிடோட வெயிட் பெர் யூனிட் வால்யூம் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் என்னவா வந்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி, ஸோ அது என்ன டேர்மில் வந்து டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் டிஃபைன்ட் அஸ் வால்யூம் பெர் யூனிட் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எதை வந்து நம்ம வந்து வால்யூம் பெர் யூனிட் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அதாவது வால்யூம் பெர் மாஸ், ஸோ அதை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சொல்வோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூமை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளூயிடோட வால்யூம் டிவைட் பை அதோட மாஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமை எந்த சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்மால் v அப்படின்ற இந்த சிம்பிளில் வந்து சொல்கிறோம். அப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஸ்மால் v ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைட் பை மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு 1/ρ. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா அப்படியே வந்து இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் எதுக்கு இன்வெர்ஸ்லியாக வந்திருக்கும்னு பார்த்தோன்னா மாஸ் டென்சிட்டிக்கு வந்து இன்வெர்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அது இந்த மாஸ் டென்சிட்டியோட யூனிட் வந்து kg பெர் மீட்டர் கியூப் வந்து மாஸ் டென்சிட்டியோட யூனிட். ஸோ அதுக்கு இன்வெர்ஸ் அப்படியே எதுக்கு வரும்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து வரும். அப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூமோட SI யூனிட் எதுன்னு பார்த்தோன்னா மீட்டர் கியூப் பெர் kg. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமோட யூனிட். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் எப்போவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த மாஸ் டென்சிட்டிக்கு ரெசிப்ரோக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தலைகீழ தான் வந்து இருக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமை. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து காமனாக எதில் வந்து அப்ளை பண்ணுவோன்னு பார்த்தோன்னா கேஸஸில் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா M-1 L-3. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூமும் மாஸ் டென்சிட்டியும் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமோட முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் பெர் யூனிட் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்னா வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, ஸோ வால்யூம் பை யூனிட் மாஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட் டு த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இஸ் கால்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோவை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா
ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, எது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோன்னு பார்த்தோன்னா, இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா எந்த யூனிட் வந்து கிடையாது, டைமென்ஷனல் யூனிட் வந்து கிடையாது. ஸோ எந்த எஸ்ஐ யூனிட் வந்து கிடையாது, டைமென்ஷனல் ஃபார்முலா அந்த எம்எல்டி இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்முலா வந்து கிடையாது இதுக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம என்ன சிம்பிளில் டினோட் பண்ணுறோன்னா எஸ் அப்படின்ற சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ லிக்விட் இருக்கும் போது ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம்ல, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் அந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் வெயிட். அப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடில் வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து லிக்விட் வந்து எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து கேஸ் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ லிக்விடாக வந்து இருக்கும் போது இப்போ லிக்விட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக நம்ம வந்து லிக்விட் வந்து எடுக்கும் போது அப்போ லிக்விடில் எதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா பியூர் வாட்டர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக வந்து எடுத்துக்கிறோம் at 4 டிகிரி செல்சியஸில். இதே கேஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக வந்து எடுக்கும் போது அந்த கேஸில் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக நம்ம எதை யூஸ் பண்ணோன்னு பார்த்தோன்னா ஏரை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ லிக்விடை பொறுத்த வரைக்கும் பியூர் வாட்டர் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக வந்து எடுத்துக்கிறோம். கேஸை பொறுத்த வரைக்கும் பியூர் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக எதை எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா ஏர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலான்னு பார்த்தோன்னா இதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா S ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் பியூர் வாட்டர் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸோ S ஈக்குவல் டு W லிக்விட் டிவைட் பை W வாட்டர். அப்போ இதில் வெயிட் ஆஃப் டென்சிட்டி அந்த லிக்விடோட வெயிட் ஆஃப் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் லிக்விடோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா வந்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து சம்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஸோ அப்போ இந்த லிக்விடோட வெயிட் டென்சிட்டி வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோன்னா வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ ஈக்குவல் டு இந்த வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 1000 இன்ட்டு 9.81 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ இதுதான் வந்து இந்த வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விடோட வெயிட் டென்சிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அதே மாதிரி லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ எஸ் ஈக்குவல் டு அப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 1000, டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னா 1000, அப்போ கேஜி பெர் மீட்டர் கியூப். ஸோ இதான் வந்து இந்த லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அதே மாதிரி இந்த லிக்விடோட வெயிட் டென்சிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஃபார்முலா. ஸோ இந்த வாட்டர் வந்து அதோட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸாக வந்து இருக்கும் போது இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மெர்க்குரிக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13.6 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வாட்டர் வந்து 1 கியூபிக் மீட்டர் ஆஃப் வாட்டருக்கு வந்து அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா 1000 லிட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ அந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விடுக்கும் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடுக்கும் உள்ள ரேஷியோ பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is correct? The specific volume of water when heated from 0 degree Celsius. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறோம் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து இந்த வாட்டரை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து இந்த வாட்டரில் என்ன வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வாட்டரை நம்ம 0 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணும்போது அங்கே ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா வாட்டருக்கு எப்போவுமே வந்து ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். என்ன யூனிக்கான ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா எப்போவுமே வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஹீட் பண்ணும்போது அங்கே வந்து அந்த வாட்டருக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் ஹீட்டிங் அப்போ. பட் ஆனால் அந்த வாட்டரை நம்ம வந்து 0 டிகிரிலேருந்து 4 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அங்கே வாட்டரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக பதிலாக கான்ட்ராக்ஷன் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே வந்திருக்கும். எப்போ இந்த டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4 டிகிரி செல்சியஸில் நம்ம அந்த வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து கான்ட்ராக்ஷன் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு அந்த வாட்டரில். ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த வால்யூம் வந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அப்போ அந்த 4 டிகிரி டு 10 டிகிரி செல்சியஸுக்கு அந்த வாட்டர் நம்ம ஹீட் பண்ணும் போது நார்மலாக எப்பயும் போல் எல்லா லிக்விட்ஸ்லேயும் எப்படி எக்ஸ்பேன்ஷன் வந்து இந்த வாட்டரில் வந்து நடக்குமோ அதே மாதிரி இந்த 4 டிகிரி செல்சியஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸ்க்கு இந்த வாட்டர் நம்ம ஹீட் பண்ணும் போது இல்லாட்டி ஏதாவது ஃப்ளூயிடை நம்ம வாட்டர் வந்து ஹீட் பண்ணும் போது மற்ற லிக்விட்ஸ் போலவே இந்த வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 0 டிகிரிலேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இந்த வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து கான்ட்ராக்ஷன் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. அந்த கான்ட்ராக்ஷன் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா வால்யூமில் வந்து டிக்ரீஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அது 4 டிகிரி செல்சியஸில் வரைக்கும் தான் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். ஸோ அது இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வாட்டர் நம்ம வந்து
0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஹீட் பண்ணும்போது அங்கே ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதில் வால்யூமில் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீசஸ் அண்ட் தென் இன்க்ரீசஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் அ லிக்விட் தட் வெய்ஸ் 5 நியூட்டன்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த லிக்விடுக்கு. ஸோ அப்போ அந்த லிக்விட் 1 லிட்டர் ஆஃப் லிக்விட் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 1 லிட்டர் ஆஃப் லிக்விடோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 நியூட்டன் வந்து இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது அந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார்முலானது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் ஆஃப் லிக்விடோட வெயிட் வந்து 5 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் வந்து என்னது 5 நியூட்டன். அது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டில் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 5 டிவைட் பை 9.81 kg per லிட்டரில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விடுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 லிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 லிட்டருக்கு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கனால இங்கே கீழே வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விடோட வேல்யூ எவ்வளவு 1 kg per லிட்டர். ஸோ அதுதான் வந்து அதோட வேல்யூ. ஸோ அப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.51 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ. ஸோ அப்போ இந்த 1 லிட்டர் ஆஃப் லிக்விடில் 1 லிட்டர் ஆஃப் லிக்விடில் வந்து பார்த்தோன்னா 5 நியூட்டன் வந்து வெயிட் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா அந்த லிக்விடுக்கு 0.51 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் அ ஃப்ளூயிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அது எது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் வால்யூமை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் அதுக்கும் அதே மாதிரி மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் அப்படின்னு சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ வால்யூம் டிவைட் பை மாஸ் அது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the density of 1 liter of petrol of specific gravity equal to 0.7. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதோட டென்சிட்டின்னு பார்த்தோன்னா பெட்ரோலோட டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் வந்து எடுத்துக்கிறாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ முன்னாடி சம்மில் நம்ம வந்து 1 லிட்டர் வாட்டருக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து 5 நியூட்டன் வந்து இருக்குது, நீங்கள் வந்து அதில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, பெட்ரோல் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.7 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெட்ரோலோட டென்சிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல், ஸோ 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு தான் டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஃபார்ம்லானது நம்ம இந்த டென்சிட்டி ஆஃப் லிக்விட், அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வச்சு டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா இங்கே முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வச்சு டென்சிட்டி வந்து இந்த லிக்விட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், எஸ் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர், அப்போ எஸ் இன்ட்டு 1000 kg per meter cube. ஸோ இதுதான் வந்து இந்த டென்சிட்டி ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இங்கே நம்மளுக்கு லிக்விடில் என்ன கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் வந்து கொடுத்துட்டாங்க, இதில் டென்சிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 0.7 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 0.7 into 1000 போடோன்னா நம்மளுக்கு இந்த பெட்ரோலோட டென்சிட்டி வேல்யூ வந்து கிடச்சிருமா. ஸோ அப்போ 0.7 அதான் வந்து எஸ்ஸோட வேல்யூ இன்ட்டு 1000 வந்து போட்டாச்சு நம்ம. அப்போ எவ்வளோ கிடைக்கிது, இந்த டென்சிட்டி ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு 700 kg per meter cube வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா 700 kg per meter cube. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், at what standard temperature the specific gravity of water is equal to 1. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஈக்குவல் டு 1 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 4 டிகிரி செல்சியஸில் தான். ஸோ வாட்டர் வந்து 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் வந்து இருக்கும் போது அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் என்ன வேல்யூவில் இருக்குன்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 4 டிகிரி செல்சியஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the specific weight of water in SI unit is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து எஸ்ஐ யூனிட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து எஸ்ஐ யூனிட்டில் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து எஸ்ஐ யூனிட்டில் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா
W ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி. அப்போ ரோ அப்படின்றது நம்மளுக்கு வந்து வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000 இன்ட்டு ஜி வந்து 9.81. ஸோ அது போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9810 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா 9810 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டியோட டைமென்ஷன் வந்து என்ன, யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம்னு வந்து பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை தான் நம்ம இன்னொரு நேமில் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்வோம். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு எந்த யூனிட் வந்து கிடையாது, அது வந்து டைமென்ஷன்லெஸ்ஸு. அதனால ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து யூனிட் வந்து கிடையாது, டைமென்ஷன்லெஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் டி நோ யூனிட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question, determine the specific weight of a liquid having specific gravity of 0.85. Take specific weight of water as 10,000 Newton per meter cube. Express the answer in kilonewton per meter cube. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ என்ன என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 0.85 சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அது என்ன யூனிட்டில் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல வந்து அது யூனிட் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து 0.85. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து தெரியும், நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இங்கே வந்து கொடுத்தாச்சு. அப்போ இந்த டேர்மை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட்னா வந்து என்னது, இது ரெண்டும் வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 10,000 இன்ட்டு 8.5 வந்து போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8,500 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கனால நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் இன் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் ஈக்குவல் டு இந்த 8,500 இன்ட்டு அதை நம்ம என்ன டிவைட் பண்ணிக்கிறோம்னா 1000 வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 10⁻³ அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ அப்போ என்ன ஆன்சரில் வந்து கிடைக்கும்னு பார்த்தோன்னா 8.5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விடுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல 8.5 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மேக்ஸிமம் அட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வாட்டரோட டென்சிட்டி வந்து எந்த டிகிரியில் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எப்போ மேக்ஸிமமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 4 டிகிரி செல்சியஸில் இந்த வாட்டரோட டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் டென்சிட்டி விச் இஸ் காமன்லி அப்ளைட் டு கேஸஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து இந்த மாஸ் டென்சிட்டியோட ரெசிப்ரோக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி அந்த டேர்மை நம்ம வந்து கேஸஸில் தான் அதிகமாக வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் வந்து இந்த மாஸ் டென்சிட்டியோட ரெசிப்ரோக்கல். அதை நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமை தான் கேஸஸில் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவோம். ஸோ அப்போ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பியூர் வாட்டர் ஃப்ரீசஸ் அட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பியூர் வாட்டர் வந்து எந்த டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பியூர் வாட்டர் வந்து எந்த டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் ஆகும்னு பார்த்தோன்னா 0 டிகிரி செல்சியஸில் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸு, பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டரோட முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 0 டிகிரி செல்சியஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து எதோட ரெசிப்ரோக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து எதோட ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னு பார்த்தோன்னா மாஸ் டென்சிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து எதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னு பார்த்தோன்னா மாஸ் டென்சிட்டிக்கு வந்து ரெசிப்ரோக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட் வாட் டெம்பரேச்சர் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வில் பி மேக்ஸிமம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டெம்பரேச்சரில் த வாட்டரோட டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டெம்பரேச்சரில் இந்த வாட்டரோட டென்சிட்டி மேக்ஸிமம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 4 டிகிரி செல்சியஸில் மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்.